illustration 13 சம்மா இந்த சம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம போட்ட ஆர்டினரி என்ட்ரி 8 என்ட்ரி அதோட ஃபர் ஃபீச்சருக்கான என்ட்ரிலாம் இருக்கு இல்லையா எல்லாமே சேர்ந்த மாதிரி பெரிய சம் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். ஜெனிஃபர் லிமிடெட் இஷ்யூ 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 10 ஈச் அட் பார். அதாவது ஒரு ஷேரோட வேல்யூ 10 ருபீஸ் 10,000 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அப்ளிகேஷனுக்கு 3 ருபீஸ், அலாட்மெண்ட்டுக்கு 3 ருபீஸ், ஃபர்ஸ்ட் கால்க்கு 2 ருபீஸ் அண்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு 2 ருபீஸ். அப்போ 3 + 3 + 2 + 2 10 ருபீஸ் நமக்கு வருது. ஆட் பண்ணி பார்த்தோன்னா the issue was fully subscribed and all the amounts were duly received. எல்லாம் நம்ம இஷ்யூ பண்ண அத்தனை ஷேர்ஸையும் வாங்கிட்டாங்க, அதுக்கான அமௌண்ட்டு நமக்கு வந்துருச்சு. வித் த எக்ஸப்ஷன் ஆஃப் ₹100 ஷேர்ஸ் with the exception of 100 shares held by சுப்பு. இதில் வந்து ஒரு 100 ஷேர்ஸ் வந்து சுப்புங்கிறவர் வந்து வாங்கியிருக்கிறாரு. அவர் வந்து who failed to pay the second and final call. அவர் வந்து அந்த 100 ஷேர்ஸ்க்கான செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட் வந்து 2 ருபீஸ்மா, அந்த அமௌண்ட் வந்து அவர் பே பண்ணல. அப்போ 100 ஷேர்ஸ்க்கு 2 ருபீஸ் வரலைன்னா 200 வந்து வராமல் விட்டுருச்சு. சரியா? அடுத்தது his shares were forfeited. அதனால் அவர் டியூ அமௌண்ட் பே பண்ணாதனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய 100 ஷேர்ஸ் என்ன பண்ணிடுச்சு, கம்பெனி ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. அண்ட் ரீஇஷ்யூ டு ஹேமா at ₹7 per share. ஹேமாவுக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. 10 ருபீஸ் ஒர்த் உள்ள ஷேரை 7 ருபீஸ்க்கு ரீசேல் பண்ணியிருக்காங்க. ஜேர்னலைஸ் த அபவுட் டிரான்சாக்ஷன். இப்போ எல்லாம் சேர்ந்து நம்ம பெரிய சம்மாக போட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு அப்ளிகேஷன் போது ஃபஸ்ட்டே அமௌண்ட் வந்துடும் இல்லையாமா, அதனால் பேங்க் அக்கௌண்ட் டேட்டாட்டு எதுக்காக வாங்குகிறோம் அமௌண்ட்டு, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷனுக்காக. இங்கே 10,000 ஷேர்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணோம். ஸோ 10,000 ஷேர்ஸ்க்கும் 3 ருபீஸ் வந்துருச்சு. அப்போ 30,000 இதை நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அப்போ இங்கே கிரெடிட்டில் இருக்கிறது என்ன ஆகிடும், டெபிட்க்கு வந்துடும். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், அதே 30,000. அடுத்தது இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷனுக்கு 2 என்ட்ரி போட்டாச்சு. இப்போ அலாட்மெண்ட்டுக்கு 2 என்ட்ரி. இந்த என்ட்ரி அப்படியே இங்கே வந்துருமா. அப்போது ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், அதே 10,000 ஷேர்ஸ்க்கு அலாட்மெண்ட் மணி 3 ருபீஸ். ஸோ 10,000 × 3 30,000. இதுக்கு அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோம். அப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட், இந்த என்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்கே ரிவர்ஸில் வரும். அப்போது 30,000. இதுக்கும் நம்ம கேட்டோம், டியூ அமௌண்ட் எல்லாமே வந்துருச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் கால்க்கு 2 என்ட்ரி போடுறீங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், இங்கே 2 ருபீஸ் இல்லையாம்மா. அப்போ 10,000 × 2 20,000. இதுக்கும் அமௌண்ட் டியூ கேட்டோம், அந்த டியூ அமௌண்ட் ஃபுல்லாகவே வருது. அப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் 10,000 × 2 20,000. இப்போது செகண்ட் அண்ட் ஃபைனல் காலில் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடுது, கால்ஸ் இன் அரியர் ஆகிடுது, நம்ம பெண்டிங் ஆகுது இல்லையா அந்த அமௌண்ட்டு. அதனால் நீங்கள் இங்கே அமௌண்ட் கேட்கும் போதெல்லாம் எந்த சேஞ்சஸ் கிடையாது, அந்த அமௌண்ட் வரும்போது தான் நமக்கு பெண்டிங்னு தெரியும் இல்லையா. அப்போ இந்த என்ட்ரி அப்போ எப்பயும் போட யூஷுவல் என்ட்ரி தான். ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க, 10,000 ஷேர்ஸ்க்கு 2 ருபீஸ் கொடுங்க, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்னு கேட்டிருக்கோம். அதனால் 20,000. அடுத்தது நம்ம எப்பயும் போடுற என்ட்ரி என்ன போடுவீங்க, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால்ங்கிறது என்ன ஆகிடும், ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். இது எப்பயும் போடுற என்ட்ரிமா. ஆனால் இதில் அமௌண்ட் பெண்டிங் இருக்கிறனால நம்ம அதை எந்த அக்கௌண்ட்டில் கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், கால்ஸ் இன் அரியர். ஏன்னா நம்ம கால்ஸ் கேட்டும் அமௌண்ட் டியூ அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்டும் அவங்க வந்து இன்னும் பே பண்ணாமல் இருக்காங்க. அப்போ அது அரியர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ இது வந்து நமக்கு லாஸ் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணோம், டெபிட்டில் என்ட்ரு பண்ணோம். அப்போது இது வந்து புக்கில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சமம் ஒவ்வொரு மாடல் இருக்குமா, நீங்கள் இதே மாடல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும், ஒவ்வொரு சமம் ஒவ்வொரு மாடல் போடணுமா அப்படிலாம் கிடையாது, எல்லாம் ஒரே மாடல். புக்கில் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு மாடலையும் போட்டுட்டாங்க. இப்போது நீங்கள் என்ன போடுறீங்க, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். இந்த பேங்க் அக்கௌண்ட்டும் ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் காலும் யூஸ்வலாக போடுற என்ட்ரி. இப்போ எக்ஸ்ட்ரா என்ன மட்டும்தான் வந்திருக்கு, கால்ஸ் இன் அரியர், அது வந்து லாஸ். அதனால் லாஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட்டில் என்ட்ரு பண்ணுறோம். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். இப்போ நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸுக்கு அமௌண்ட் டியூ அமௌண்ட் கேட்டிங்க, 10,000 ஷேர்ஸ்க்கு. ஸோ 10,000 × 2 20,000 இங்கே போடுங்க. இப்போது இதில் அரியர் எவ்வளோ ஆச்சு, 100 ஷேர்ஸ்க்கு 2 ருபீஸ் வரல. அப்போ 100 × 2 200 20,000 வர வேண்டியதில் 200 அமௌண்ட் வந்து அரியர் ஆகிடுச்சுன்னா இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ வந்திருக்கும், 19,800 நம்மளுக்கு வந்திருக்கும்.
அமௌண்ட்லேயே நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே, அல்லது இப்படி போட்டுக்கலாம். 10,000 ஷேர்ஸ்க்கு இப்போது எவ்வளோ வரலமா, 100 ஷேர்ஸ் வந்து அரியர் ஆயிடுச்சு. அப்போ இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கும், 9,900 ஷேர்ஸு. அப்போ இது எல்லாத்துக்கும் 2 rupees போட்டிருக்கேன்னா இந்த 2 rupees என்னது எல்லாத்துக்கும் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அமௌண்ட். அப்போ 9,900 × 2 போட்டிங்கனாலும் அதே 19,800. இது சுற்றி வலிச்சு போடுற மாதிரி. உங்களுக்கு இது புரிஞ்சால் ஷேர்ஸ் வழியாக புரிஞ்சுதுன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை அமௌண்ட்லேயே எங்களுக்கு மைனஸ் பண்ணி கரெக்டாக போட தெரியுதுன்னா இந்த கேல்குலேஷன்லாம் போட தேவையில்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதுலேயே புரிஞ்சுதுன்னா அப்படியே டேரெக்டாகவே 20,000 வர வேண்டியதுக்கு 200 அரியர் அமௌண்ட்னா பேலன்ஸ் 19,800 நம்ம போட்டாவே போதும். இந்த கேல்குலேஷன் நம்ம போட்டு காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கால்ஸ் அண்ட் அரியர் வந்ததுனால அந்த 100 ஷேர்ஸை என்ன பண்ணுறோம், ஃபர்ஃபீட் பண்ணுறோம். ஃபர்ஃபீட் பண்ணுறதுக்கு மறுபடியும் எப்பயும் போடக்கூடிய 3 என்ட்ரி, ஃபர்ஃபீச்சருக்கு ஒரு என்ட்ரி, ரீஇஷ்யூக்கு ஒரு என்ட்ரி, அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், கேபிட்டல் ரிசர்வ்க்கு அதுக்கு ஒரு என்ட்ரி. இப்போ 3 என்ட்ரி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து என்ட்ரு ஆகுது பிஸ்னஸ்க்குள்ளே. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட் R2 கம்பல்சரி என்ன வரணும், ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் வரணும். இதில் இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த அமௌண்ட்டை ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸில் போடணும். இப்போது நம்ம வந்து கால்டப் பண்ண அமௌண்ட் எவ்வளோமா, 10 rupees கால்டப் பண்ணியாச்சு. ஏன்னா 10 ரூபாயும் கொடுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் தான் இவங்க இந்த டியூ தரலேனே நமக்கு தெரியும். அப்போ 10 rupees கால்டப் வேல்யூ. செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு மட்டும்தான் 2 rupees வரல. வராத டியூவோட பேரை எழுதி அதுக்குரிய அமௌண்ட் போடுறோம். மீதி எல்லாம் வந்த அமௌண்ட் ஃபுல்லாக எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம், ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ ஃபர்ஃபிட் பண்ண ஷேர்ஸ் எவ்வளோமா, 100 ஷேர்ஸ். ஸோ 100 போட்டுக்கிறீங்க. இங்கே கால்டப் வேல்யூ 10 rupees. 10 rupeesல 2 rupees வந்து அன்பெய்ட்னா ரிமைனிங் 8 rupees வந்து நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட். அது எங்கே வந்துடணும், ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு. அப்போ 100 × 10 1000, 100 × 2 200, 100 × 8 800. சரியா? இதை நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது ரீஇஷ்யூக்கு என்ட்ரி அந்த என்ட்ரியும் அதுக்கப்புறம் கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இந்த 2 என்ட்ரி எந்த சேஞ்சஸுமே வராது. கண்ணை மூடி நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம் அல்லது புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. அப்போது ரீஇஷ்யூ பண்ணும்போது கேஷ் கம்ஸ் இன்டு தி பிஸ்னஸ். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் இங்கே ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் கிரெடிட்டில் இருக்கிற டெபிட்க்கு வந்துடும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டெபிட்டில் இருக்கிறது கிரெடிட்டுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ எவ்வளோ நீங்கள் ரீஇஷ்யூ பண்ணுறீங்க அதே 100 ஷேர்ஸ் அப்படியே ரீஇஷ்யூ பண்ணுறோம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு 10னா இங்கே லாஸ்ட்டு 10 rupeesல 7 rupees நம்மளுக்கு பேங்க்குக்கு அமௌண்ட் வந்துருச்சுன்னா இன்னும் 3 rupees நமக்கு லாஸ். அதை ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் வந்து கிரெடிட்டில் இருக்குது ஏன்னா இது ப்ராஃபிட். இந்த ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் வந்து டெபிட்டில் இருக்குது ஏன்னா இது லாஸ். அப்போ 10 rupees ஒருத்துள்ளது 7 rupeesக்கு சேல்ஸ் பண்ணதுனால 3 rupees நமக்கு லாஸ். அப்போ இங்கே 100 × 7 700, 100 × 3 300, 100 × 10 1000. இப்போது இங்கேயும் 100 ஷேர்ஸ் இங்கேயும் 100 ஷேர்ஸ். இப்போ இது ஃபர்ஸ்ட் மாடல். அப்போது ரெண்டும் வந்து ஷேர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிறனால நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், 100 ஷேர்ஸ்க்கான ப்ராஃபிட்லேருந்து 100 ஷேர்ஸ்க்கான லாஸை டைரெக்டாகவே நம்ம மைனஸ் பண்ண முடியும். அப்போ இந்த 800 கிரெடிட்டில் இருக்கிறதுலையும் 300 டெபிட்டில் இருக்கிறதையும் மைனஸ் பண்ணிடுறீங்க. 800 - 300 = 500. அப்போ ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் 500 500.